உலக புகழ்பெற்ற டிராகன் படகு திருவிழா ஹாங்காங்கில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதன் முக்கிய அம்சங்கள் குறித்தும் ஆர்வமூட்டும் வரலாற்று பின்னணி குறித்தும் விவரிக்கிறார் அங்குள்ள நமது செய்தியாளர் ராம். உத்வேகத்துடன் துடுப்பு போடும் இளைஞர்கள், சீரிப்பாயும் படகுகள், ஆர்ப்பரிக்கும் மக்கள். ஹாங்காங்கில் ஆண்டுதோறும் மே ஜூன் மாதங்களில் இந்த பாரம்பரிய டிராகன் படகு திருவிழா நடைபெறுகிறது. வெளிநாடுகளைச் சேர்ந்த வீரர்களும் படகு போட்டிகளில் பங்கேற்கின்றனர். இன்று மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் விழாவாக அறியப்பட்டாலும் இந்த டிராகன் படகு திருவிழா சோகமான வரலாற்று பின்னணியில்தான் தொடங்கியது. கிபி 3ஆம் நூற்றாண்டில் மன்னராட்சியின் முறைகேடுகளை கண்டித்து அமைச்சர் கியூ யுவான் ஆற்றில் மூழ்கி உயிர் நீத்ததாகவும், அவரது உடலை மீன்களிடமிருந்து பாதுகாக்க பொதுமக்கள் படகில் சென்று மீன்களுக்கு உணவளித்ததாகவும் கூறப்படுகிறது. அவரை நினைவு கூறும் விதமாக கடந்த 1700 ஆண்டுகளாக நடந்த நிகழ்வே காலப்போக்கில் படகு போட்டியாக பரிணமித்ததாகவும் மக்கள் கூறுகின்றனர். துயரத்தை நினைவு கூறும் நிகழ்வு போட்டியாக மாறி காலப்போக்கில் சர்வதேச வீரர்கள் பங்கேற்கும் பெரும் கேளிக்கை திருவிழாவாக உருவெடுத்துவிட்டது. கடந்த 40 ஆண்டுகளாக சர்வதேச போட்டியாளர்களும் ஹாங்காங் டிராகன் படகு திருவிழாவில் ஆர்வத்துடன் பங்கேற்கின்றனர். டிராகன் படகு விழாவை பார்ப்பதற்காகவே உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஹாங்காங் செல்கின்றனர். ஏறக்குறைய 1700 வருடங்களாக இந்த படகு விழா நடைபெற்று வருகிறது. சிறியதாக துவங்கிய இந்த நிகழ்ச்சி மிக மிக பெரியதாகி இன்று உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல்வேறு குழுக்கள் இந்த படகு விழாக்களில் பங்கேற்றுக் கொள்கிறார்கள். ஹாங்காங்கின் பல பகுதிகளில் இந்த டிராகன் படகு விழா நடைபெறுகிறது. புதிய தலைமுறைக்காக கேமராமேன் கல்யாண சுந்தரம் சாய்ராமுடன் ஹாங்காங்கிலிருந்து ராம்.